இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தையை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றியா? ஏன் விஜி, அத்தை மேல அப்படி என்ன கேஸ்? ஏன் திடீர்னு வீட்டுக்கு வந்து போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி? உனக்கு தெரியாம எப்படி? சொல்லு சொல்லு. இதுக்கு மேல நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். பொய் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்னை நம்புங்க. அம்மா என்ன பண்ணாங்க, எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது மச்சான். நான் நிஜமாவே ஒரு அப்பாவி. அடி பாவி, எவ்வளவு பெரிய கல்லு! என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சில பொய்யெல்லாம் சொல்லி இருக்கேன். இந்த வீட்லயும் ஒரு சில பிரச்சனை பண்ணி இருக்கேன். அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையோட சேர்த்து வச்சு பேசாதீங்க. நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். அப்பா, ச்சே, இந்நேரம்னு பார்த்து நம்ம வீட்ல எந்த அவார்டும் இல்லையே. அவார்டா? ஆமா கார்த்தி, அவார்டு கொடுக்கணும்ல. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அவார்டு கொடுக்கணும்ல. இந்த வீட்ல ஒரு 10-15 அவார்டு வாங்கி வைக்கணுமாரா? இப்ப பாரு, இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்டா போகுதுல. உண்மைதான். உங்க முன்னாடியே எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லக்கா. ஆமா ஆமா ஆமா. உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதையுமே மறைச்சு வைக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் உண்மை தெரியும்னா நீங்களே சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன உண்மை? அது அவளோட அம்மாவை பத்தின உண்மைதான் மாமா. அததான் அவ சொல்றா. ஒரு சில உண்மைகள் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறது அதோட பாதிப்புகள் தெரிய வேண்டாங்கிறதுக்காக தான். அதுக்காகலாம் அதை பலவீனமா நினைக்காத. அப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாலாம் டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இதுக்கு மேல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? உண்மை வெளியே தெரிஞ்சு அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இது எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ பழகிக்கிட்டேன். தண்ணி குடி மாறா. அக்கா, அந்த விஜயோட அம்மாவை ஒரு வழியா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த மிச்சம் இருக்கிறது அந்த விஜய் மட்டும்தான். அவளை எப்பக்கா வெளியே அனுப்ப போறோம்? அட இரு பிருந்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா இருக்கேன், பாத்துக்கிறேன். மாமா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கிறியா? ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. அது 2 பேர்த்தோட பங்கு தாண்டி இருக்கு. இப்ப நான்னா எனக்குள்ள நீயும் அடக்கம் இல்லையா? நான் பாதி நீ பாதி சேர்ந்து வாழ்றதான வாழ்க்கை. பிரிச்சு சொன்னா நீ வருத்தப்படுவல்ல, அதுதான் அப்படி இல்ல. சொல்ல. வருத்தெல்லாம் பட மாட்டேன். நீ பிரிச்சே சொல்லு. இப்ப எதுக்கு நீ பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப பாவம் மாமா. இல்ல இல்லன்னு சொல்ல வந்தேன். ஏமாயும் என் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. கண்மணி மெதுவா, கண்மணி மெதுவா நட. என்ன நீ எத்தனை தடவை சொல்லிருக்க வேகமா நடக்க கூடாதுன்னு? மெதுவா நட. ஏங்க, 3 மாசம் தானங்க ஆகுது, அதுக்குள்ளேயே வாங்க. அதுக்காக 3 மாசம் தானா டாக்டர் ஓடலாம்னு சொன்னாங்க. நான் ஓடல, மெதுவா நட. சரி, பொறுமையா நடக்கிறேன். மெதுவா நட. மெதுவா. அக்கா, அழறியா? இல்ல, அவளை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படிதான். அவ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும் தான் அண்ணா ஆசைப்பட்டுச்சு. அது இப்போ நடந்துருச்சுன்னு தோணுது. ஆமாக்கா. விஜயையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு உன் வாழ்க்கையும் சரி பண்ணிட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும் பிருந்தா. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிருந்தா, என்னங்க? ஏய், உன் கண்ணுல ஏதோ தூசி பட்ட மாதிரி இருக்கு. இல்லையே. அட, நல்லா தெரியுது பாரு. இல்லங்க. சரி இரு, நான் எடுத்து விடுறேன். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். சாரி அக்கா, நீ இரு,
நான் கண்மணி அக்காக்கு ஜூஸ் போடதான்க்கா வந்தேன். அதான்க்கா போட்டுட்டு இருக்கேன். ஓ, சரி சரி. இந்நேரம் இவன் மட்டும் நம்ம கிட்ட உண்மையை சொல்லியிருந்தானா நாமளும் அவங்கள மாதிரி சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்படிலாம் சந்தோஷமா நடிக்க வேண்டியதா இருந்திருக்காது. ஐயோ சார் 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 குத்திராதீங்க சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். அம்மா சார், அம்மா என்னடா பண்றாங்க? கத்தியை வச்சு குத்த சொல்லிருக்கீங்க. குத்திடுவாங்களாடா? வேணான்னு சொல்லுங்க சார். மா, நாங்க இப்ப உன்னை குத்தாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு உன்னை ஒப்படைக்கும் போது அவனுங்க இத கண்டிப்பா செஞ்சே தீருவானுங்க. ஐயோ, உன் பொண்ணு அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு உன் மேல பாசமே இல்ல போல. ஏ விஜய் விஜய், ஏதாவது பண்ணி காப்பாத்துடி, பயமா இருக்குடி. காப்பாத்து விஜய், சீக்கிரம் வாடி. என்னம்மா சத்தம் கேட்டுச்சா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிடாது என்ன. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு எங்க அம்மா மட்டும் தானே. அப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரி பண்றேன். அவ ரத்தம் தெரிஞ்சோன்னா எப்படி துடிக்கிறா பாத்தியா? துடிப்பா தானே, அதுக்காக இவ தெரிஞ்சிருவாளா என்ன? என்ன நடந்தாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாடா. இதுதான் உங்க அம்மாவோட நிலைமை. நாளைக்கு மதியம் வரைக்கும் உனக்கு டைம். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு. சரிங்கண்ணே. இப்ப என்ன பண்றது? ஏண்டா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா ஒர்க் ஆகும். நாளைக்கு பணத்தோட வருவா, போலீஸ் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுவா. நம்ம ரெக்கார்ட் பண்ற ஆதாரத்தோட உண்மையான போலீஸையும் வர சொல்லி கையோட புடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, அவ இப்ப பணத்துக்கு எங்க போவா? நம்ம வீட்லயே திருடிட்டானா? பாத்துக்கலாம். சரி. அத்தை காதுல ஒரு விஷயத்த போடணும், மறந்துட்டேனே. நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? என்ன திடீர்னு? இல்ல, சும்மாதான் கேட்டேன், எனக்கு தோணுச்சு. தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத கேள்விக்கு தான் உனக்கு வரும். பேசாம வா. ஏய் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. பிளான் பண்ணணும். மரமண்ட இவனும் சொல்ல மாட்டான், நம்மளும் சொல்ல வைக்கலாம்னு பார்த்தோம், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதுல நம்ம சேர்ந்து வாழணும், எல்லாரும் பொறாமப்படணும்னு ஆசை வர. கடைசி வரைக்கும் நீ பேச்சுலரா தான் இருக்க போற. இவன் இருக்கிறதும் இல்லாம நம்மளும் பேச்சுலரா இருக்க விடுறானே. இன்னுமா இங்க நின்று மைண்ட் வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா? ஹலோ, என்ன மனசுக்குள்ளே என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உன்னை நினைச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என்ன சொல்லணும்?